நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். नस नस में अब ये जग गया, लहू मुलक गया। लबों के छूने से, ख्वाबों के कोने से, बच के सब से लब ये रग से लग गया। लहू मुलक गया, लहू मुलक गया। छल छल रहता था, जान लेके जान कब गया। लब से लब ये लब से लहू मुलक गया। No. ஆனந்தி அண்ட் விஜய் செமிஃபைனல்ஸ் 3லேருந்து செமிஃபைனல்ஸ் 4க்கு நீங்கள் எந்த அளவுக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஜட்ஜஸ்ட்டு கேட்கலாம். ஜட்ஜஸ், கல்யாண் மாஸ்டர். விஜயன் ஆனந்தி, எனக்கு ரொம்ப வாட் டு சே, ஐ ஃபீல் ஸோ பேட். ப்ராக்டிஸ் பண்ணீங்களா இல்லையா? Yeah, we did practice. அந்த லாஸ்ட் இது மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் இல்லை, யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏதோ மேனேஜ் பண்ணி 2 பேருக்குள்ள அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஏதோ சம்திங், ஐ டோன்ட் நோ, அந்த ஃபீலே கரெக்டாக இல்லை. சம்திங் வாஸ் மிஸ்ஸிங். எனர்ஜி லெவல் வாஸ் டோட்டலி டவுன், ஒன் திங். அண்ட் ஏதோ ஒன்று பண்ணி சமாளிச்சிடலான்ற பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. as long as I saw it from my point of view, ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று முடிச்சிடணும், இது வந்து எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐ நோ வாட் இஸ் யுவர் கெப்பாசிட்டி. 2 பேர் கெப்பாசிட்டி, எனர்ஜி லெவலே உங்கள் எனர்ஜி லெவலே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அண்ட் ஐ டோன்ட் நோ, ப்ராப்ளி ஹேவ் அ ப்ரீ கன்சீவ்ட் திங் இன் யுவர் மைண்ட். ஏதோ ஆல்ரெடி யோசிச்சு சரி ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு பண்ண மாதிரியே இருந்துச்சு. அந்த எனர்ஜி, அந்த உங்கள் கூட இருக்க அந்த ஜோஷ், ஐ டோன்ட் நோ வாட் டு சே. இட்ஸ் நாட்
a performance which you should perform at this stage. What to say? I don't know. I'm just disappointed. Concept, I don't know. You took Avatar, whatever. That is அதை விட்டுருங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் விட்டுருங்க. பட் ரெண்டு பேரும் அவ்வளோ நல்ல டான்சர்ஸு, ஏன் இவ்வளோ ஏதோ ரெண்டு பேரும் யோசிச்சுக்கிட்டே மூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே மூவ் பண்ண மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஃபினிஷிங் மட்டும்தான் சார். இல்லை ஃபினிஷிங் ஐ அண்டர்ஸ்டாண்ட், டெஃபினெட்லி ஃபினிஷிங் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஃபினிஷிங் பற்றி பேசல. அவர் வந்து உங்களை லிஃப்ட் பண்ண வர்றதுக்கு முன்னாடி ஒரு டவுட் வந்துச்சு அங்கே. ஆமாம், அவர் லிஃப்ட் பண்ண வந்தார், நீங்கள் வேறு ஏதோ மூவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் அவர் லிஃப்ட் பண்ணார். இல்லை அதை விடுங்க, பட் த டோட்டல் ஹோல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல, அதில் ஐ டென்ட் சி ஆனந்தி. டுடே ஐ டென்ட் சி ஆனந்தி அண்ட் விஜய். நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க, மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க, கோஆர்டினேஷன் தப்பாக இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஐ ஹவ் சீன் தட். பட் ரெண்டு பேருமே ஏதோ டவுட்டில் ஆடின மாதிரியே இருந்துச்சு எனக்கு, ஃப்ரம் பிகினிங் டு எண்ட். தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஐம் ரியலி சாரி. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் டுடே. ஓகே மாஸ்டர். ராதா மேம். விஜய் ஆனந்தி, நான் வந்து போன வாட்டி கூட உங்களோட பேசுனது, நான் நல்லா டான்ஸ் ஆடுறவங்க, நல்லா டான்ஸ் ஆடலைன்னா உங்களோட வருத்தம் எனக்கு. எனக்கு வந்து அந்த வருத்தத்தினால வர்ற அந்த கோபம் பாருங்கள், அதனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பிகாஸ் டான்ஸ்னால் எனக்கு அவ்வளோ இஷ்டம். அது டான்ஸ் ஆடுறவங்க தப்பு பண்ணும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. விஜய், உங்களுக்கு என்னாச்சு? நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெட்டப் எல்லாம் சூப்பராக போட்டு வந்தீங்க. நீங்கள் இல்லை, அவங்க இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பெஷலி அந்த இப்படியே குனிஞ்சிட்டு 2-3 லிஃப்ட் பண்ணீங்கல்ல, நீங்கள் அப்படி வெயிட் பண்ணீங்க. நீங்கள் அதாவது ஒன்று முடிச்சுட்டு அப்படி இருந்தீங்க. ஐ மீன் நீங்கள் டோட்டலாக கிவ் அப். அதாவது உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, நான் எனக்கு என்னமோ டைம் கிடைக்கல, எனக்கு ரிஹர்சல். நீங்கள் பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தீங்க. உங்களுக்கு தெரியும் இந்த ஜோடி 7ஓட இந்த ஜோடியோட ப்ளஸ் பாயிண்ட் இண்டிவிஜுவல் எலிமினேஷன். புரியுதா? யாருக்கு என்ன டைம் இருந்தது அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் டான்ஸ் மாஸ்டர் கிட்ட கேட்டி அழகாக ஒரு கொரியோகிராஃபி பண்ணி நீங்கள் பெர்ஃபெக்ட் பண்ணியிருக்கணும். முதல் தடவை உங்கள் பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் குரூப் டான்ஸர்ஸ் இருந்திருக்கலாமேன்னு ஆசைப்பட்டது. அட்லீஸ்ட் அது இருந்தால் கூட இன்னும் கொஞ்சமாவது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு லாயக்காக இருந்திருக்கும். அந்த குரூப் டான்சர்ஸோடு சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த அம்மாவுக்கு டைம் இல்லைன்னா அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு நாள் டான்ஸ் டேலண்ட் இருக்குது, ஒரு நாளில். பட் என்ன பண்ணீங்கன்னா நீங்களும் டோட்டலாக விட்டீங்க. அது எப்படி உங்களால் விட முடியும்? என்ன ஆனந்தி, நீங்கள் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியாது, முடிஞ்சிருந்தேன்னா இப்போவே நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் உங்களை உட்கார வச்சு காமிக்க சொல்லுவேன் நான் டேனிக்கிட்ட. இவ்வளோ அசிங்கமாக நீங்கள் டான்ஸ் ஆடி நாங்கள் பார்த்ததில்ல. சில டைமில் இப்போ ஜோஷாக ஆடும்போதெல்லாம் வந்து குரூப்போடு சேர்ந்து கமான்னு சொல்லி நீங்கள் வாய்ஸ் எல்லாம் கொடுத்து ஆடினீங்கன்னா அது இல்லை அங்கே இன்னொன்று. ஆனால் நீங்கள் இங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க சில இடத்துல, அது அப்படி அதெல்லாம் நமக்கு தெரியுது. முன்னாடியெல்லாம் பண்ண லிஃப்டெல்லாம் நீங்கள் வந்து திருப்பி அது என்ன நல்லா பண்ணதை, அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாச்சே, இதில் நம்ம இதை போட்டுடுவோம், இல்லை இந்த மூமெண்ட் எடுத்து இங்கே போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லி முன்னாடி நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து 2-3 லிஃப்டெல்லாம் எடுத்து ஏதோ பண்ணிட்டீங்க. எனக்கு உங்களை விட இப்போ கொரியோகிராஃபர் மேலே தான் எரிச்சலாக இருக்குது. ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்னா கூட அவரோட வேலை, அவர் அழகாக கொரியோகிராஃபி பண்ணி வைக்கணும், அது இருக்கிற அவைலபிலிட்டி இருக்கிற ஆளுங்களை கூப்பிட்டு டான்ஸ் பண்ண வைக்கணும். இந்த மேடை வந்து உங்களுக்கு வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுக்க முடியாது. உங்களை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அவங்கள ரொம்ப ரொம்ப நோகடிச்சிட்டிங்க இன்னைக்கு. அவ்வளோதான், இனிமேல் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை.